மர்மங்கள் நிறைந்த கைலாய மலை. கைலாய மலை சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு திபெத்தில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 6638 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. எவரெஸ்டின் உயரம் 8849 மீட்டர். எவரெஸ்ட் சிகரத்தை விட குறைவான உயரம் கொண்டது கைலாயம். சிந்து, சட்லெஜ், பிரம்மபுத்திரா போன்ற பல நதிகள் இந்த கைலாயத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றன. கைலாயத்தில் உள்ள மானசரோவர் ஏரி உலகின் மிக உயரத்தில் இருக்கும் நன்னீரேரி ஆகும். அழிந்து போனதாக சொல்லப்படும் அன்னப்பறவைகள் இன்னமும் இங்கு வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. மானசரோவர் ஏரி காலநிலை மாற்றம் போன்ற எந்த மாற்றம் நிகழ்ந்தாலும் எப்போதும் அமைதியாக ஆரவாரமின்றி இருக்கும். மானசரோவருக்கு வெகு அருகிலேயே ராட்சத தலம் எனும் இன்னொரு ஏரியும் உண்டு. இது உப்புத்தன்மை கொண்டதாக உள்ளது. இது ராவணன் தவம் செய்த ஏரி என நம்பப்படுகிறது. ராட்சத தலம் ஏரியோ ஆரவாரம் கொண்ட அலைகளை கொண்டு கொந்தளிப்பாகவே காட்சியளிக்கும். இந்த மலையில் நிறைய மர்மங்கள் ஒளிந்துள்ளனவாம். அதிலும் சிவன் ருத்ரதாண்டவமாடும் போது பனிமலை சறுக்கல்கள் வருவதாகவும், சிவன் பார்வதி தேவியுடன் மானசரோவரில் தோன்றும் காட்சி கண்களுக்கு தெரிவதாகவும் பலர் கூறியுள்ளனர். ஆனால் உண்மை கண்டறிகிறேன் என்று செல்பவர்கள் இறந்து விடுகின்றனர் என்றும் பரவலாக பேச்சு உள்ளது. பல அமானுஷ்ய ஆற்றலை கொண்ட இம்மலையில் இரகசியங்களை அறிய எறிய பல மலையேற்ற வீரர்கள் மீண்டும் உயிருடன் திரும்பவில்லை என இம்மலையின் ஆற்றலை பற்றி உணர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். வேறு சில மலையேற்ற வீரர்கள் இம்மலையின் ஒரு மர்மமான பகுதியை அடைந்த போது பல ஆண்டுகள் முதுமையடைந்தவர்களாக மாறியதாகவும், அதற்கு பின் ஓராண்டு காலத்திலேயே அவர்கள் ஒவ்வொருவராக இறந்துவிட்டதாக கூறுகிறார். 8000 மீட்டர் உயரத்துக்கும் அதிகமான இடங்களில் கூட ஏறி சாதனை செய்த மனிதர்களால் வெறும் 6000 மீட்டர் கொண்ட இந்த மலையில் ஏற முடியவில்லை என்றால் நம்மை மிஞ்சிய சக்தி ஒன்று அங்கு இருக்கின்றது என்பதுதானே உண்மை.